Hi all, welcome back to our channel My Bio Notes. So இந்த வீடியோல நம்ம year பத்தி பார்க்கலாம். So அந்த year previous வீடியோல இருக்க ரிமைனிங் பார்ட்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன் இயர் ஸோ அந்த காக்லியா I said I'll explain in the next video. No, cochlea அப்படின்றது அந்த coiled portion of the ear and the labyrinth பற்றி பார்த்தோம் ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ I said it will be like a maze. ஸோ நம்ம ஒரு மேஸ் ஒரு பசில்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மேஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த இன்னர் இயர் ஃபுல்லாகவே. ஸோ அதில் ஒரு பார்ட் தான் இந்த காக்லியா அப்படின்றது. ஸோ இட் இஸ் அ காயில்டு போர்ஷன் ஆஃப் திஸ் லேபிரிந்த். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம், காக்லியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் ஹேஸ் டூ மெம்ப்ரெயின்ஸ் ஆக்சுவலி. வாட் ஆர் த மெம்ப்ரெயின்ஸ், வாட் ஆர் த நேம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நோன் ஆஸ் த ரெய்ஸ்னஸ் மெம்ப்ரெயின் அண்ட் த பேசிலார் மெம்ப்ரெயின். ஸோ ரெய்ஸ்னஸ் மெம்ப்ரெயினும் சொல்லலாம், இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் த வெஸ்டிபுலார் மெம்ப்ரெயினும் சொல்லலாம். ஸோ திஸ் வெஸ்டிபுலார் மெம்ப்ரெயின் or the resinous membrane, it separates the cochlear duct from vestibular duct அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காக்லியர் டக்டையும் இந்த அதாவது ஸ்கேலா வெஸ்டிபுலி, ஸோ அதை தான் அந்த வெஸ்டிபுலார் டக்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டையும் செப்ரேட் பண்ணுறதுக்கு தான் இந்த மெம்ப்ரெயின், ரெய்ஸ்னஸ் மெம்ப்ரெயின் ஒரு வெஸ்டிபுலார் மெம்ப்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெஸ்டிபியூல் அப்படின்னாலே இட் இஸ் அ ஸ்மால் ஸ்பேஸ் ஆர் அ கேவிட்டி அட் த பிகினிங் ஆஃப் அ கெனால், வி கால் இட் ஆஸ் அ வெஸ்டிபியூல். ஸோ அந்த காயில்டு போர்ஷன், இந்த காயில்டு போர்ஷன் ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருப்போம். ஸோ இதுக்குள்ளே இருக்கிறது ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதையே நம்ம இந்த ஒரு ஸ்னெயிலோட இது மாதிரி தான் காக்லியா அப்படின்னாலே க்ரீக்கில் ஆக்சுவலாக அந்த ஸ்னெயில்ஸ் ஷெல் மாதிரி தான் இருக்கும் இந்த ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலாக. ஸோ இந்த காயில்டு ஸ்ட்ரக்சரைக்குள்ளே ஒரு க்ராஸ் செக்ஷன் மாதிரி நம்ம கட் பண்ணி உள்ளே பார்த்தோம் அப்படின்னா இட் வில் பி லைக் திஸ் ஒன்லி. ஸோ இட் வில் ஹேவ் கேனால், த ஃப்ளூயிட் ஃபில் கேனால். நம்ம அந்த போனி லேப்ரின்த் அப்புறம் இந்த இதை பற்றி பார்த்தோம் இல்லையா, உள்ளே மெம்ப்ரினேஷியஸ் லேப்ரின்த் இருக்கும்னு. ஸோ அதில் ரெண்டு மெம்ப்ரெயின் இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு ரிமெம்பர் த நேம்ஸ். ஃபஸ்ட் இஸ் த ரெய்ஸ்னஸ் மெம்ப்ரெயின் ஆர் த வெஸ்டிபுலர் மெம்ப்ரெயின் விச் செப்பரேட்ஸ் த காக்லியர் டக்ட் ஃப்ரம் த scala vestibuli. So another membrane is there which is known as the basilar membrane. So you can see the basilar membrane here in this picture. So this is the basilar membrane. So basilar membrane in the picture la inde paakla, it separates the cochlear duct. So cochlear duct we also call it as scala media nu sollaam. So idhula irundhu inda scala tympania separate பண்றது இந்த membrane தான். ஸோ இன்சைடில் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது நம்மளோட இயர்ஸில். ஸோ திஸ் டூ மெம்ப்ரெயின் நேம்ஸ் யூ ஹாவ் டு ரிமெம்பர். நெக்ஸ்ட்டு ஸோ வீல் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ த சேம் திங் இதில் பார்த்தோம் இல்லையா முன்னாடி பிக்சரில், ஜஸ்ட் ஃபார் யுவர் ஸோ இதில் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள். இதே ஸ்ட்ரக்சர், இந்த காக்லியர் ஸ்ட்ரக்சரை தான் இங்கே அந்த க்ராஸ் செக்ஷனில் உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியர் த டூ மெம்ப்ரெயின்ஸ் ஆர் தேர், பேசிலார் மெம்ப்ரெயின் அந்த இது ரெண்டும். ஸோ இதுதான் அந்த இதை செப்ரேட் பண்ணுது கம்பார்ட்மெண்ட்ஸாக. ஸோ ஹியர் யூ கேன் சி த கெனால்ஸ் ஆக்சுவலி செமிசர்க்குலர் கெனால்ஸ் மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ சுப்பீரியர் செமிசர்க்குலர் கெனால், சுப்பீரியர் செமிசர்க்குலர் டக்ட், உள்ளே இருக்கிறத நம்ம டக்ட்னு சொல்கிறோம். வெளில அந்த போனி லேப்ரின்த்தோட வி கால் இட் ஆஸ் அ கெனால். ஸோ பெரிலிம் பெண்டோலிம் ப்ரீவியஸ் வீடியோஸில் சொன்னேன். ஸோ திஸ் இஸ் அ ஹரிசாண்டல் செமிசர்க்குலர் கெனால். ஸோ டக்ட் உள்ளே இருக்குது. இது எல்லாமே அந்த செமிசர்க்குலராக இருக்குது. ஸோ செமி சர்க்கிள்னால் ஹாஃப் த சர்க்கிளை நம்ம செமி சர்க்கிள்னு சொல்கிறோம். இது எல்லாமே அந்த செமி சர்க்குலர் canals and the ducts. ஸோ அந்த swollen parts இருக்கு இல்லையா, இந்த swollen அப்படியே இந்த இடத்துல கொஞ்சம் பல்ஜான மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாமே ஆம்புலே அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹியர் வி ஹாவ் த ஓவல் விண்டோ அண்ட் திஸ் இஸ் நோன் ஆஸ் த ரவுண்ட் விண்டோ. இந்த பார்ட் ரவுண்ட் விண்டோ. ஸோ இதுக்கப்புறம் வர போர்ஷன் தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணது. ஸோ அதாவது இந்த பிக்சர் இந்த காக்லியாக்குள்ளே இப்படி இருக்குது. அண்ட் ஹியர் இஸ் த காக்லியர் டக்ட்.
உள்ளே இருக்கிறது நம்ம டக்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மெம்பரேனேஷியஸ் லேப்ரின்த் ஃபார்ம் பண்ணுறது அந்த காக்லியர் டக்ட்டு. ஸோ அந்த காக்லியர் டக்ட் தான் இந்த பிக்சரில் பார்க்குறீங்க. ஸோ த சேம் கலர் தே ஹேவ் கிவன் நோ. ஸோ த காக்லியர், திஸ் இஸ் த காக்லியர் டக்ட் and the two membranes. இங்க இருக்கனால we have three portions here. You have to remember their names and the parts correctly. Next பாத்தீங்கன்னா about the scala media. So it is the space within the cochlea. ஸோ நான் ஸ்கேலா மீடியா காக்லியர் டக்டை தான் நம்ம ஸ்கேலா மீடியான்னு சொல்லுவோம். இட் இஸ் த ஸ்பேஸ் வித்தின் த காக்லியா அண்ட் இட் இஸ் ஃபில்டு வித் த எண்டோலிம்ப். ஸோ ஆப்வியஸாக உள்ளே வந்து எண்டோலிம்ப் தான் இருக்கும். பெரிலிம்புன்றது நம்ம வந்து வெளியில் இருக்கிறது, அந்த போனி லேப்ரின்த்தில் இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரீவியஸ் வீடியோ ரெஃபர் பண்ணிங்கன்னா தெரியும். அதை நம்ம என்ன சொல்லுவோம், அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், இதுன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக பெரிலிம்ப் அப்படின்னு சொல்லுவோம். பெரிலிம்பால் ஃபில் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னேன் நான். பெரினாலே சரௌண்டிங், அரவுண்ட், எண்டோனாலே இன்சைட். ஸோ இன்சைடில் வி ஹாவ் திஸ் எண்டோலிம். ஸோ இது எல்லாமே ஃப்ளூயிட்ஸ், ஆக்சுவலாக ஃப்ளூயிட் ஃபில்டு ஸ்ட்ரக்சர்ஸ் இது எல்லாமே. ஸோ அந்த ஸ்கேலா மீடியா, ஸ்கேலா வெஸ்டிபுலி, ஸ்கேலா டிம்பானி எல்லாமே. ஸோ ஸ்கேலா வெஸ்டிபுலி பார்த்திங்கன்னா இட் எண்ட்ஸ் அட் த ஓவல் விண்டோ. ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னேன் இல்லையா, ஓவல் விண்டோ ரவுண்டு விண்டோன்னு ரெண்டு இருக்கும். ஸோ இந்த ஸ்கேலா வெஸ்டிபுலி, ஸோ இங்கே இந்த ஸ்கேலா வெஸ்டிபுலி இருக்கு இல்லையா, ஸோ அந்த அது ஒரு பைப் மாதிரி தான் இல்லையா. ஸோ இட் எண்ட்ஸ் அட் த ஓவல் விண்டோ. அதே ஸ்கேலா டிம்பானி எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் டெர்மினேட்ஸ், அது எங்கே எண்ட் ஆகுது அப்படின்னா இட் எண்ட்ஸ் அட் த ரவுண்ட் விண்டோ. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஆர்கன் ஆஃப் கார்ட்டி பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த பிக்சரில் இங்கே இருக்கு இல்லையா ஆர்கன் ஆஃப் கார்ட்டி. ஸோ தட் வி வில் சி in detail in the next slide. So இதுதான் அந்த organ of Corti. So this is the structure. So na previous picture la pathina, it is the structure located in the basilar membrane la irka structure பேர் தான் we call it as an organ of Corti. So main it has hair cells. Hair cells இதில் இருக்கும். You can see here outer hair cell இங்கே இருக்கு. Here you have this inner hair cell here. ஸோ பேசிலார் மெம்ப்ரெயின் மேலே இருக்கிறது we call it as the organ of Corti. ஸோ இதில் வந்து they serve as auditory receptors. ஸோ இந்த ஹேர் செல்ஸ் எல்லாமே they serve as auditory receptors மாதிரி இருக்குது இந்த ஹேர், இந்த இடத்துல நம்ம இயர்க்குள்ளே இருக்க ஹேர்ஸு. ஸோ they are arranged in rows. ரோஸாக அரேஞ்ச் ஆகிருக்கு பார்த்திங்கனாலே தெரியும் இன்சைட் த ஆர்கன் ஆஃப் கார்ட்டியில். ஸோ யூ கேன் see also the afferent nerve fibers here in this picture. ஸோ இங்கே பார்க்குறீங்களா nerve fibers. ஸோ they are the basal end of the hair cell. ஸோ இந்த base of the hair cell is in, அது வந்து it is in close connection with the nerve fibers. ஸோ அந்த hairs எல்லாமே the hair cells அது வந்து ரோஸ் மாதிரி வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா. ஸோ they are in close contact with the afferent nerve fibers. Next we'll move on to the next slide. ஸோ ஸ்டீரியோசீலியா, ஸ்டீரியோனாலே அந்த சவுண்டு அது இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஸ்டீரியோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேஸ் நம்ம இயர்க்குள்ளே சீலியா இருக்கனால, சீலியானாலே அந்த ஸ்மால் ப்ரொஜெக்ஷன்ஸ் பாக்டீரியாலெல்லாம் இருக்கும்ல, அதை வந்து நம்ம சீலியான்னு சொல்லுவோம். குட்டி குட்டி projections we call it as a cilia. So in this case earக்குள்ள இருக்கிறது we call it as a stereocilia. So they are large number of processes. Processனா என்ன, in anatomy it is known as a projection. So இது எல்லாமே large number of processes that project from apical part of a hair cell. So hair cell இங்கே பார்க்குறீங்க. ஸோ இந்த hair cellோட டாப் போர்ஷன்லேருந்து ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கிறதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்டீரியோசீலியா. ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், here you have the stereocilia. And tectorial membrane, it is a thin elastic membrane above the rows of the hair cell. ஸோ இங்கே these are the stereocilia. இதுக்கு மேலே தான் அந்த tectorial membrane இருக்கும். இந்த ஸ்மால் ப்ரொஜெக்ஷன்ஸ்க்கு மேலே தான் we have this membrane. அது ஒரு thin elastic membrane. ஸோ இங்கே நிறைய membrane names you have to remember. So this membrane is known as the tectorial membrane. So here in the picture you can see the stereocilia above the hair cell. Next, so இதில் இன்னும் டீட்டெயிலாக அந்த stereocilia you can see அந்த same picture
Tectorial membrane இருக்குங்க. ஸோ இந்த பிக்சர் கூட கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க ஆர்கான் ஆஃப் கார்ட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆர்கான் ஆஃப் கார்ட்டி உள்ள இன்னும் டீப்பாக பார்க்கும்போது we have this basilar membrane. ஸோ அதில் தான் the hair cells இருக்குது, stereocilia இருக்குது, and the nerve fibers இருக்குது. ஸோ nerve connection இருக்குது இந்த இடத்துல. So next coming to the vestibular apparatus. So in the vestibular apparatus அப்படின்றது it is a complex system. So it is located above the cochlea. அந்த cochlea snail மாதிரி portion பார்த்தோம்ல, அதுக்கு மேலே இருக்க portion, அந்த செமிசர்க்குலர் கெனால்ஸ்லாம் பார்த்தோம்ல அந்த பிக்சரில். ஸோ அதே தான் we call it by the name. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், வெஸ்டிபுலர் apparatusனு சொல்கிறோம். இதில் 3 செமிசர்க்குலர் கெனால்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், there are செமிசர்க்குலர் கெனால்ஸ், அது வந்து 3 இருக்குது வித் த ஓட்டோலிட்ஸ். ஓட்டோலிட்ஸ்ன்றது இந்த உள்ளே இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம், ஓட்டோலித். மேக்யூல், சாக்யூல் இதெல்லாமே we call it as a otolith. And macula, if you see, it is the sensory part of saccule and utricle. Macula அப்படின்றது இந்த saccule and utricle அதோட sensory part, we call it by the name macula. And each semicircular canal இங்கே இருக்குல்ல, ஸோ இந்த semicircular canal எல்லாமே they lie in different plane, வேறு வேறு பிளேனில் இருக்குது. ஸோ இது ஒரு டைரக்ஷனில் இருக்குது, this is in வேறு plane and this is in different plane. ஸோ ஒன்றுமே வேறு வேறு பிளேனில் இருக்குது. அண்ட் they are right angles to each other. ஸோ 90 டிகிரியில் இருக்குது. ஸோ இங்கே இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா it is in right angles to each other. ஸோ அந்த மாதிரி அது அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த membranaceous canals, ஸோ இந்த membranaceous canals எல்லாமே they are suspended in perilimb of bony canals. So obviously அந்த வெளியில் சுற்றி இருக்க blue one is known as the perilimb. So in the perilimb of the bony labyrinth குள்ள தான் we have these membranaceous canals அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் டீப்பாக நம்ம வந்து அடுத்த இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா we have the ampulla. ஸோ நான் ஆம்புலா ப்ரீவியஸ் இதில் சொன்னேன், இந்த ஸ்வாலன் பேஸ் ஆஃப் த canal is known as the ampulla. We call by the name ampulla. Here we have this crista ampullaris, ampulla containing projecting ridge. ஸோ ரிட்ஜினாலே ஒரு அவுட்டர் ஒரு ஹில், ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி தான் அதுவும். ஸோ ஒரு ஹில், குட்டி மவுண்டன் வி call it as a hill, no, அதே மாதிரி ஒரு ஹில் ரிட்ஜ் அவுட்டர் ப்ரொஜெக்ஷன் மாதிரி தான் இதுவும் இருக்குது. ஸோ இதில் வந்து ஆம்புலா நோ இட் கண்டெய்ன்ஸ் ப்ரொஜெக்டிங் ரிட்ஜ் அண்ட் இட் கண்டெய்ன்ஸ் தி ஹேர் செல். ஸோ இந்த ஆம்புலா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் see that crista here, இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த ஆம்புலாக்குள்ளே இருக்குது. ஸோ இது ப்ரொஜெக்டிங் ரிட்ஜ் வி கால் இட் அஸ் அ கிறிஸ்டா ஆம்புலாரிஸ். மேக்யூலாவும் இங்கே பார்க்கலாம். ஸோ மேக்யூலானா, ஸோ திஸ் சாக்யூல் அண்ட் யூட்ரிக்கல்னோ, ஸோ இட் கண்டெய்ன்ஸ் தி ப்ரொஜெக்டிங் ரிட்ஜ். ஸோ இதில் வந்து ஒரு ப்ரொஜெக்டிங் ரிட்ஜ் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மேக்யூலா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஆம்புலாவில் இருக்க அந்த ப்ரொஜெக்டிங் ரிட்ஜை வி கால் இட் அஸ் கிறிஸ்டா ஆம்புலாரிஸ். அண்ட் அந்த சாக்யூல் அண்ட் யூட்ரிக்குள்ள இருக்க ப்ரொஜெக்டிங் ரிட்ஜ் வி கால் பை த நேம் ஆஸ் மேக்யூலா. ஸோ இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே கிளியராக. ஸோ த ப்ரொஜெக்டிங் ரிட்ஜ் இங்கே இருக்குது, உள்ளே இருக்கிறதுக்கு பேர் தான் அந்த மேக்யூலா, சாக்யூல் அண்ட் யூட்ரிக்குல். அண்ட் ஆம்புலாவில் இருக்கிறதுக்கு we call it as the crista. ஸோ இன்னும் enlarged you can see in the picture, it has the hair cells இதில் இருக்கும், hair bundles you can see. ஸோ அந்த இயர்க்குள்ளனாலே ஹேர் இருக்கும். ஸோ we have this nerves, hair cells nervesம் தான் மெயினாக இருக்கும் உள்ள. ஸோ this is the enlargement of the crista. ஸோ மேக்யூலாவை enlarge பண்ணி பார்க்கும்போது we have the cornea here and otolithic membrane here. We have the stereocilia here. So நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இதில் இருக்குது. ஸோ nerves fiber இங்கே இருக்குது. and we have the supporting cell, we have the basement membrane. ஸோ இந்த crista and macula
they have specific receptors, or they are the specific receptors of this vestibular apparatus. So in the structures pathina, they are the specific receptors and they maintain the balance of body and posture. So that's the main function that is performed by crista and macula in the rendu structures. So that's it. Thank you for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and also bell button click பண்ணுங்க. அப்பதான் நாங்க ஏதாவது வீடியோ போட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். Happy learning to you all. Thank you.